இந்துக்களுக்கு பங்களாதேஷில் பிரச்சனை, ராகுல் காந்தி வாய் திறக்கல, ஸ்டாலின் வாய் திறக்கல, மமதா வாய் திறக்கல, கம்யூனிஸ்ட் கட்சி வாய் திறக்கல. ஏன்னா இந்துக்கள்லாம் மனிதர்கள் இல்லையா? என்ன ஆகுது, அந்த விழிப்புணர்வு வந்தவர்கள் 47 இல்லைங்க, இது காலகாலமாக எங்கிட்ட இருந்ததுங்க, திருப்பி மீட்டு கொடுங்க கேஸ் போடுற எண்ணிக்கை கூடி. நீங்கள் பிராமணனையும் வாழ விட மாட்டீங்க, கைவினை கலைஞர்களையும் வாழ விட மாட்டீங்க. யாரை வாழ வைக்கிறீங்க? மீண்டும் உங்க மேல எனக்கு சந்தேகம் வருது. ஜிஹாதிகளையும் எவாஞ்சலிஸ்டையும் தான் வாழ வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய திட்டமா? ஆக ஹிந்து செத்தால் சமூக நீதி கிடையாது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்க உண்மையிலேயே சமூக நீதியை பத்தி கவலைப்படுறதா இருந்தால் இதை பத்தி நீங்க பேசியிருக்கணும். சர்வாதிகாரத்துக்கு மாறத்துக்காக வாங்கின அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்க போச்சு? அதுக்கு வெறும்னு கணக்கு எழுதிட்டு சர்வாதிகாரியா ஆகிட்டாரா? ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை. புதுக்கோட்டையில் மாமூல் கேட்டு கடைகளில் அராஜகம். கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கழிவு நீர் தொட்டி மரணங்களில் தமிழகம் முதலிடம். பாராளுமன்றத்தில் அமைச்சர் அறிக்கை. விஸ்வகர்மா திட்டத்திற்கு எதிர்ப்பு என்பது மதியீனத்தின் உச்சம். கல்வியாளர் பாலகுருசாமி கண்டனம். ஆக்கிரமிப்பு மசூதி, தர்கா குறித்தான வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் ஏற்க தடை விதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் முஸ்லிம் சட்ட வாரியம் வழக்கு. இஸ்கான் அமைப்பின் மீது தடை விதிக்க பங்களாதேஷ் நீதிமன்றம் மறுப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்மோடு திரு நம்பி நாராயணன் அவர்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்மோடு நம்ம ஸ்டூடியோவில் வந்திருக்காங்க. இன்றைய செய்திகள் குறித்து தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி ராஜேஷ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. பட் ஆனால் தமிழ்நாடு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய முதல் செய்தி சொல்லுது. அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லடத்தில், அதாவது சேமலை கவுண்டன்புதூர் அப்படிங்கிற இடத்துல இப்போ நியூஸ் எல்லாம் அதான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரே வீட்டில் 3 பேர் வெட்டி படுகொலை, மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு தெரியல. அது திருட்டுக்காக நடந்ததா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஆங்கிள், இல்லை முன்விரோதம் ஏதாவது இருந்திருக்கா என்னென்னு அது இனிமேல் காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும். ஆனால் ஒரு லா அண்ட் ஆர்டரில் பிரச்சனை இருக்கா, தொடர்ச்சியாக பல இதே மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கரஸ்பாண்டிங்காக இங்கே பக்கம் புதுக்கோட்டையில் பார்த்தோன்னா ஒரு பட்டப்பகலில் ஒரு ஜுவல்லரி உள்ளார முகமுடி அணிஞ்சிட்டு மாமூல் கொடு அப்படின்னா தான், மாமூல் இல்லைன்னு அந்த கடைக்காரர் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் போட்டு உடைக்கிறாங்க. சமீபத்தில் தான் போலீஸ் அவர்களுடைய அந்த கூட்டத்திலெல்லாம் கலந்து கொண்டு பல அறிவுரைகளை நான் சொன்னேன்னு முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் அதோடைய ரிசல்ட்டு இவ்வளவு மோசமாக இருக்கிறத நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ராஜேஷ் ராவ், திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஸ்ரீ டிவியில் இது சம்பந்தமாக, அதாவது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக நடத்தின டிபேட்டுகளை போட்டாலே ஒரு 1000 சம்பவத்துக்கு மேலே வந்துடும். தொடக்க காலத்தில் திமுக கீழே உள்ள நிர்வாகத்தில் இருக்கிற அந்த காவல்துறை ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம், காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் மாற்றினது, அடிக்க போனது, வைக்க போனது, சோதனை சாவடியில் திமுக காரங்க அடிக்க போனது, இப்படி நிறைய விஷயத்தை எடுத்து போட்டிருக்கோம் ஹோட்டலில். அதெல்லாம் காமன் மேன் எப்படி இருக்கிறான்னா, சார் கட்சிக்காரன் அடிக்கும்போது அவன் அடிக்க மாட்டானா? அவனுக்கு 4 கட்சிக்காரன் சொந்தத்தில் இருக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிற இந்த சம்பவத்தில் எந்த முன்விரோதமும் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. சரி, அது ஜாதிகள் பிரச்சனை இருக்கா? அதுவும் இல்லை. நம்ம RS பாரதி, ரெட் லைட் RS பாரதி அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அவர் மற்ற மீடியாக்கள் அப்படிதான் சொல்லியிருக்காரு. RS பாரதி என்ன சொல்றாரு,
சாதாரண சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. அப்புறம் எந்த சட்டம் ஒழுங்கு? தனிப்பட்ட கொலைகளுக்கு தனிப்பட்ட கொலைகளை நீங்க தடுக்க முடியாதுன்னு சொல்றதுல எனக்கு ஏதோ புரியுது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா உடனடியா நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த எண்ணிக்கை கூட இருக்காதே, எங்கேயும் எடுக்கலையே. இவர் என்ன சொல்றாரு? முதல்வர் பேசுகிறார், என்ன சொல்றாரு? நீங்க கட்டுப்படுத்துறதுல தான் வித்தியை வெற்றி இருக்கே தவிர கண்டுபிடிக்கிறதுல இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ முதல்வர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆர்எஸ் பாரதி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குமே சம்பந்தம் இல்லையே. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. ஆர்எஸ் பாரதி சொல்றாரு அது எங்களால முடியாதுன்னு சொல்றாரு. யார் அரசாங்கத்தை நடத்துறா? முதல்வரா ஆர்எஸ் பாரதியா? எனக்கு அது புரியலை. அடுத்து இங்க என்ன பிரச்சனை வருது பாருங்க. இந்த சட்டம் ஒழுங்குல நீங்க 3 சம்பவம் சொன்னீங்க. திமுக காரர்கள் கடைகளில் போய் மொய் வாங்கிறது, அவங்ககிட்ட போய் மாமூல் வாங்கிறது என்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நிறுத்தவே இல்லை, கட்சிக்காரர்கள் நிறுத்தவே இல்லை. அப்புறம் எப்படி இவங்களால சட்டம் ஒழுங்கு கடைப்பிடிக்க முடியும்? அதனால உண்மையில சொல்றதா இருந்தா தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதான் பலமுறை அவர் தான் சர்வாதிகாரியாக மாறுவேன், சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துவேன், அதான் போதையை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா போதை பழக்கத்தினாலேயே பல பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கிறது. ஆமா, அந்த சர்வாதிகாரியா மாறதுக்கு யார்கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டாருன்னு தெரியல. அதை இப்ப தேடிட்டு இருக்காங்க. அந்த MOU எங்க இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. இல்ல சர்வாதிகாரத்துக்கு மாறத்துக்காக வாங்கின அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்க போச்சு? அதுக்கு வெறும்னா கணக்கு எழுதிட்டு சர்வாதிகாரியா ஆகிட்டாரா? அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனா அவர் முதல்வர் பார்ஷியலி சர்வாதிகாரி ஆயிருக்காரு அப்படின்னு தான் ஒரு தரப்பு சொல்றாங்க. என்னன்னா, இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது சமூக வலைத்தளத்துலன்னா அதிகாலை 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. வயது மூத்தவர்கள் 80 வயசு ஆனால் கூட இப்போ RBS மணியெல்லாம் அப்படி அரெஸ்ட் பண்ணாங்களா, அது மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இல்லை, நான் இதை ஒப்புக்கொள்ளலை. அதாவது சர்வாதிகாரியில் ஜென்யூன் டிக்டேட்டர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதை நினைத்து தான் ஸ்டாலின் நான் சர்வாதிகாரி ஆவேன். அதாவது அந்த சர்வாதிகாரின்னு அந்த இடத்துல அது ரைட் சென்ஸில் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அவர் யாராக மாறி இருக்காருன்னா, ஜிகாதிகளுடைய கைக்கூலியாக மாறி இருக்கிறார், நக்சல்களுடைய கைக்கூலியாக மாறி இருக்கிறார். இதை நான் சர்வாதிகாரத்தனம்னு சொல்ல மாட்டேன், அவர் ஜிகாத்தியாக மாறிட்டார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உண்மையை கூறினால் கூட பொறுத்து கொள்ள வேண்டிய அந்த பொறுமை அவர்களுக்கு இல்லை. இது யார்கிட்ட இருக்கு? ஜிகாத்திகள்கிட்ட இருக்கு, காமரேட்ட இருக்கு. அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதாவது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கணும்னு விரும்புகிற ஆளு, ஜெனியூன் டிக்டேட்டராக இருக்கணும்னு விரும்புகிற ஆளு ஜிகாத்தியாகவும் நக்சலாகவும் மாறி இருக்கிறார் என்று நான் குற்றச்சாட்டுகிறேன். இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் மாறிட்டாரு? அவங்ககிட்ட தான் ஓட்டு இருக்கு, அவங்க சொல்லதான் கேட்டாகணும். ஏன்னா அவர் பையனே தானே சொல்றாரு, சங்கிகளுக்கு வயிறறியும், நான் கிறிஸ்தவன், என் ஒன்றாட்டி கிறிஸ்தவத்து அப்படின்னு சொல்லும் போது வேறு என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத விட அவர் நல்லதாகவே நினைக்கிறார் என்று வைத்து கொண்டாலும் கூட அவரிடம் அரசாங்கம் இல்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு தோல்வி, காவல்துறை அமைச்சருடைய தோல்வி, முதல்வருடைய தோல்வி எதை காட்டுகிறது என்றால் அரசாங்கம் அவரிடம் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இதுதான் என்னுடைய பார்வை. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம். காரணம், இங்கே தான் சமூக நீதி அப்படியே தூக்கி பிடிச்ச மாநிலம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அதை குறித்து பேசக்கூடியவர்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், கட்டுரையாளர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகள், அவங்களும் இதை பற்றி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன டேட்டா இந்த சமூக நீதியில் எவ்வளவு கீழ்மையான நிலையில் அவங்க இருக்காங்கிறது காட்டுது. என்னென்னா, அது இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. புதுச்சேரி பாஜகவுடைய MP செல்வ கணபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கழிவுநீர் தொட்டி மரணம் நாடு முழுக்க இருந்திருக்கு, இது ஆக்சுவலி டேட்டா என்ன, எத்தனை பேர் மாநிலம் வாரியாக ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப 1993 2023 வரைக்கும் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. கிட்டத்தட்ட 253 கழிவுநீர் தொட்டி மரணங்கள் நடந்திருக்கு.
வழிநிறுத்தினா இதை கிளீன் பண்றப்ப அதாவது போதிய உபகரணங்கள் பாதுகாப்பு கவசங்கள்லாம் இல்லாம இதுல ஈடுபட்டு இது போல மரணங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அமைச்சர் சமூக நீதி அதிகார பகிர்தல் அமைச்சர் இணையமைச்சர் வந்து ராம்தாஸ் அத்வாலே நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் பேப்பரில் வந்தது, அது அவங்களுக்கு இப்போ வேண்டிய பேப்பர் வேணும்னே இந்த திராவிட மாடலை வந்து குற்றம் சொல்கிறவங்க வேணும்னே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாராளுமன்றத்திலேயே ஆக்சுவலி எப்படின்னா இந்த அறிக்கைங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்டு ஆயிடுச்சு. இனிமேல் இது தமிழகத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு, நாட்டிலேயே இதுதான் ஃபஸ்ட் மலக்குழி மரணம். ஆனால் அந்த மலக்குழி மரணம் வைத்து இந்து மதத்தை கிண்டல் பண்ணி கவிதைகள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மலக்குழி மரணம் பற்றி நாங்கள் எல்லாம் பெரியாரின் பேரனடா இத்தனை பேரை கொண்டு விட்டோமடான இசைஞானி பாடினா நான் அதை பாராட்டுவேன். ஆனால் அந்த தைரியம் அவங்களுக்கு வராது. இப்போ இந்த கோவன்னு ஒருத்தன் காணாமல் போயிட்டான்ல, எங்கே இருக்காருன்னு தெரியல, எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. திருவாவளம் இந்தானா மது விளக்கு எத்தாப்புல மாநாடு நடத்துறேன்னு போவாரு, கடைசியில் போய் அங்கே கூணக்கறி அந்த மாநாடுக்கு பிறகு டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க எல்லா டாஸ்மாகையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மலக்குழி மரணத்துக்கு எதிராக திருமாவளவன் குரல் கொடுப்பாரா? கொடுக்க போகிறதில்ல. அந்த கட்சியில் இருக்கிற சமூக நீதி மனித நீதி பேசக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் குரல் கொடுக்குமா? கொடுக்காது. கிறிஸ்தவ அமைப்புகள் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் அதில் கூட சாகரவன் யாரு? ஏன் இந்து தானே. அதை பற்றி இவனுக்கு என்ன கவலை இருக்கு? அவன் இந்து தானே, அவனை பற்றி இவனுக்கு என்ன கவலை இருக்கு? மதம் மாறாத இந்து அவன் செத்தா இவனுக்கு என்ன கவலை இருக்கு? ஆக ஹிந்து செத்தால் சமூக நீதி கிடையாது. அப்படித்தான் நான் இதை பார்க்க. நீங்க உண்மையிலேயே சமூக நீதியை பற்றி கவலைப்படுறதா இருந்தால் இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். ஆனால் உண்மையை பேசினார். யார் பேசினார்? எஸ்.ஜி. சூர்யா பேசினார். எஸ்.ஜி. சூர்யா நடந்த ஒரு மலக்குழி மரணத்தை போட்டு தமிழகத்திலேயே இதுதான் முதல் என்பதை சொல்லி, ஏன்னா இதை பல இடத்துல மா வெங்கடேசன் திருப்பி சொல்றார், தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்றார். ஆனால் மா வெங்கடேசன் சொல்றது எந்த பத்திரிகையிலையும் வராது. அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை தாண்டி அது அந்த அஃபீஷியல் மீட்டிங்கை தாண்டி அவர் வரவே வராது, பேசித்தான் இருக்கிறார். அந்த மலக்குழி மரணத்தை பற்றி போட்டு அந்த ஊர் பேரை மதுரை மாவட்டம்னா தப்பாக போட்டார் சார். வெங்கடேசனை, அந்த வெங்கடேசனை, எம்பி வெங்கடேசனை டேக் பண்ணியிருந்தார். அதுக்கு இவரை ராத்திரி 1 மணிக்கு வீடை புகுந்து சூர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோதான் சார். மலக்குழி மரணத்தை இவர்கள் எப்படி தடுத்தார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியுடைய செயலாளர் சூர்யாவை அரெஸ்ட் பண்ணது மூலம் தடுத்தார். வேற எங்கே தடுத்தாங்க? சரி, அப்போ யார் பண்ணினது? யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற ஏரியாவில். சரி, நம்ம சென்னையில் எபினேசர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் மேற்பார்வையிலேயே கையில் எந்த விதமான உரையும் இல்லாமல், உடல் உரை இல்லாமல் அப்படி மலக்குழி மரணத்தை இறங்குறார். பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அவர் திமுக எம்எல்ஏ தானே. என்ன நடந்தது? அதனால் இவர்களுக்கு இதை பற்றி கவலை எல்லாம், அதாவது சமூக நீதின்னு இவங்க பேசுகிறதெல்லாம் வாய்க்கு தாங்க. இந்த சமூக நீதியும் இல்லை என்பது எனக்கு 100 தடவை தெரியும். நான் உண்மையிலேயே சொல்கிறதா இருந்தால் இதுக்காக கூட்டணி கட்சிகள் திமுக அரசை கண்டிக்கணும். கண்டிக்க மாட்டாங்க, வாய் பற்றி ஏவல் செய்வார்கள். அப்படி யாராவது கண்டித்தால் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, நீங்கள் பேசிவிட்டீர்கள் முரசொலியில் ஆர்எஸ் பாரதியினுடைய ஒரு அறிக்கை வரும், அதோட அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. லேசாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை பேசின உடனே ஒரு பெரிய அறிக்கை முரசொலியில். சிலந்தி ஒரு கட்டுரை எழுதுவார். அந்த சிலந்தி எழுதின உடனே ஏண்டா இந்த வலைக்குள்ளே நாம் போகணும்னா அவங்க மடங்கி போயிடுவாங்க. அதனால் தமிழகத்தில் இதுக்காக வெட்கப்பட வேண்டிய, அதான் இவன் என்ன சொல்கிறான், யார் போய் அதை அள்ளணுமா? ராமர் போய் அள்ளணுமா? சீதை போய் அள்ளணுமா? ஏண்டா உன் வீட்டில் இருக்கிறத நீ தானடா அள்ளணும். அதுக்கு ஏடா அவங்க வரணும்? உன் வீட்டை நீ சரி பண்ணணுமா? அயோத்தியிலேருந்து ராமன் வரணுமா? இதெல்லாம் செய்யறதுக்கு முற்போக்கு எழுத்தாளர்கள்லாம் வந்துடுவாங்க. இசைவாணியை காப்பாற்றுறதுக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வரும். எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர் வேலையை பாரியா நீ வந்து சபரிமலைக்கு நான் போகணுமா போக வேண்டாமாங்கிற பார்க்குற வேண்டிய வேலை முற்போக்கு எழுத்தாளர் சங்க வேலை இல்லை.
முற்போக்கு எழுத்தாளர் சனாதன ஒழிப்பு நடத்த வேண்டிய வேலை இவர்களுக்கு கிடையவே கிடையாது. கேட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் உதயநிதியை கூட்டிகிட்டு போய் வம்புல அவரை வாங்கி விட்டுருக்காங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உன் வேலையை பாரு, உனக்கு சக்தி இல்லையா, சக்தி இருந்தால் பாரு, அதுக்கு எதுக்கு உதயநிதியை கூட்டிட்டு பாரு. அந்த ஆள் விவரம் தெரியாமல் போய் பேசிட்டு இன்னைக்கு லோன்னு அலைஞ்சிட்டு கிடக்குறான். கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கள், ஜிகாத்திகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்தாலே சமூக நீதியை சரி பண்ணிட முடியும். அவர்கள் தான் இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தி 2-3 வழக்கில் மாற்றுறதுக்கு காரணமே அவருக்கு இப்பொழுது அட்வைசராக இருக்கிறது இல்லை கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்படித்தானே. அதனால தமிழகம் இந்த மலக்குழி மரணத்தில் இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு இடம். இதிலேருந்து நாங்கள் சுயமரியாதை, நாங்கள் சமூக நீதி சொல்லுவதெல்லாம் ஏமாற்று என்பதை இது நிரூபித்திருக்கிறது. அப்படிதான் முதல்வர் ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதுகிறார். அதற்கு எதிர்வினையாக பாஜகவிலிருந்து எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா கூட அதை விட ஒரு காட்டமான கண்டனத்தை ஒரு கல்வியாளர் தெரிவிச்சிருக்கிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அது அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ளார எழுந்த சினத்தின் காரணமாக தான் அந்த கண்டனத்தை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்பதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் எது விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு யாராவது சொன்னான்னா இந்த புது வார்த்தை தினமலர் போட்டிருக்காங்க, மதியீனத்தின் உச்சம். அதாவது அறிவு கட்டத்தனம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு நாசுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு. அதை ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை பாலகுருசாமி வழங்கி இதை தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பாலகுருசாமி சார் பல விஷயங்களில் உண்மையைத்தான் பேசுகிறார். இப்போ இந்த நீட் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தேவை ஏங்கிறத அவர் பேசியிருப்பார். தேசிய கல்விக் கொள்கைக்கு நம்மளோட புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக அவர் எழுதின புத்தகம் நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் பாராட்டப்பட்டு இருக்கிறது. அதாவதுங்க, நானும் கூட பேச்சுவார்த்தையில் புதிய கல்விக் கொள்கைன்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். நாம் சொல்கிறோம் தேசிய கல்விக் கொள்கைன்ட்டு தான் சொல்லி கொண்டிருக்கோம். என்டிபி பாலகுருசாமியினுடைய புக்கு அவ்வளவு நல்லது. இந்த விஸ்வகர்மா நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், இங்கே சமூக நீதி இல்லை என்பதை மீண்டும் நான் சொல்லுவேன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதில் சோ கால்டு முன்னேறிய சமுதாயத்தில் உள்ள எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, அங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இல்லையா, அதை இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை. சமூக நீதினா எல்லாருக்கும் தானுங்க, ஜாதி வாரி தான் நான் பார்ப்பேன், அதுதான் சமூக நீதினா நீ ஜாதி வாரி பாரு. இப்போ கைவினை கலைஞர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா? எந்த கைவினை கலைஞர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்லைல்ல. அப்போ அவனுக்கு நான் ஒரு லோன் தரேன், இதுக்கு ஒரு 13 crore ரூபா கொடுக்குறேன், அதுவும் கூட இது ரிசர்வேஷன்லாம் கிடையாது, ஒரு லோன் தான் வங்கி கொடுக்க போகிறது, அவன் போய் வாங்க போகிறான். நான் இதை தடுப்பேன் என்று சொன்னால் நீங்கள் பிராமணனையும் வாழ விட மாட்டீங்க, கைவினை கலைஞர்களையும் வாழ விட மாட்டீங்க. யாரை வாழ வைக்கிறீங்க? மீண்டும் உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வருது. ஜிகாதிகளையும் எவாஞ்சலிஸ்ட்லையும் தான் வாழ வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய திட்டமா? அவங்களே கார்பரேட்டாக மாறிட்டதுனால அது அவங்களுக்காகவும் அவங்க பார்த்துக்கிறாங்களோ, ரொம்ப அநியாயமாக இருக்கிறதுல. அப்போ உங்களுக்கு ஹிந்து என்று யார் வந்தாலும் எது வந்தாலும் ஜாதி பேரை வந்தாலும் நான் இது சொல்கிறேன், அப்போ சமூக நீதி தானே. வக்ஃபோர்டு பண்ணியிருக்கதா யோகியத்தனம். நீங்கள் என்னைக்கோ உள்ள எல்லாத்துலேயும் இதை போட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது சமூக நீதிக்கு எதிரானது நீங்கள் சொல்ல வேண்டியதானே. இல்லை, இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற பல சட்டங்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கு, நீங்கள் போராட வேண்டியதானே. அப்படிலாம் போராட மாட்டாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், நான் இங்கே வம்புக்களுக்கு இல்லை. விஷயம் என்னன்னா, உங்களுடைய சமூக நீதி இந்துக்களுக்கு எதிராக மட்டும் இருக்கிறதே என்பதை நான் கண்டேன். ராஜாஜியினுடைய திட்டத்துக்கு பேர் என்ன? மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 1953. இதுதான் அந்த திட்டத்துக்கு பேர், மாடிஃபைடு ஸ்கீம், மாற்றமைக்கப்பட்ட திட்டம், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 1953. இதுதாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர். எந்த இடத்துலையும் குலக்கல்வி திட்டம்னு ராஜாஜி சொல்லவே இல்லை. அதுக்கு இவங்க கொடுத்த பேர் 5 மணி நேரம் வகுப்பில் 3 மணி நேரம் அகாடமிக்கு, 2 மணி நேரம் நீ ஒரு கிராஃப்ட் கற்றுக்கோன்னு சொல்கிறாரு.
அதில் கூட இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதி கிராஃப்டை தான் கட்டுக்கணும்னு அவர் சொல்லலை. தச்சரை தான் பண்ணணும், கருப்பு அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அதை குலக்கல்வி திட்டம்னு போய் சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த திட்டத்துக்கு அந்த பேரே கிடையாது. ராஜாஜி அவசரப்பட்டு விட்டார். என்ன அவசரப்பட்டு விட்டார்? காங்கிரஸில் உத்தரவிட்டா கூட நான் ரிசைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் எதிர்த்து விட்டான், போயிட்டார். அதாவது இந்த எருமத்தோல் அரசியலுக்கு வேணும் என்று சொன்னால் ராஜாஜிக்கு அந்த எருமத்தோல் இல்லை, அதான் பிரச்சனை. ஆனால் ஒரு நல்ல ஸ்கீமை கொண்டு வந்து அதை காங்கிரஸ்காரர்கள் கூட ஒரு சிலர் அதை நம்பி கெட்டு போயிட்டார். இன்னைக்கு இதை குலக்கல்வி திட்டம் என்று சொல்லுகிறார், கனிமொழி சொல்லுகிறார், எல்லாம் சொல்ல. எங்க குலக்கல்வி வந்ததுன்னே கேட்குறேன். எங்க அவனுக்கு நீங்க அவன் இன்னைக்கு ஒரு விஷயம் பாருங்க, நம்பூதிரிப்பாடனுடைய மகள் வைத்து பேர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறார், நியோ கேபிட்டலிஸ்ட்னு எழுதுறார். ஒரு சோசியல் கேபிட்டலாக இருக்கிறதுங்கிறத எழுதுறார். நீங்க தமிழகம் முழுக்க எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊரில் அந்த ஜாதி தான் சோசியல் கேபிட்டலாக இருக்கும். விருதுநகர் என்றால் நாடார் தான் சோசியல் கேபிட்டல். திருப்பூர் என்றால் கவுண்டர்கள் தான். கோயம்புத்தூர் என்றால் நாயுடுகள் தான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டெக்னிக்கல் நோகவே அந்தந்த ஜாதி வழியாக தான் போயிருந்திருக்கோம். ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரியிலையோ, ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ்லேயோ, ஒரு ஃபவுண்ட்ரிலேயோ, ஒரு ஆட்டோமொபைல்லையோ, எங்கே இருந்தாலும் அந்த ஜாதி அமைப்பு டெக்னிக்கல் நோகாவை கொண்டு போய் அப்படி கொண்டு போயிருக்குமான்னு கொண்டு போயிருக்கும். இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ ஜாதி இல்லவே இல்லை என்று சொன்னால் இது நடந்திருக்காது. நீங்கள் அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அப்போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் ஒரு டெக்னிக்கல் நோகோ, இவன் லோன் வாங்கினா நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான் அப்படின்னா லோன் கொடுக்க வேண்டியதானே? அவனுக்கு அந்த ட்ரேடு தெரியும், கொடுக்க வேண்டியதானே? உனக்கு இந்த ட்ரேடு தெரியும், அப்போ இந்த ட்ரேடில் இருந்தான், அதனால உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் கேட்குறேன், அப்போ டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆகிட்டாரு, இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லோன் வாங்குறாரு, கொடுக்காம இருப்பீங்களா? இப்போ டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆக முடியலங்கிறதுனால தான் நீட்டுக்கு எதிர்ப்பே. அது பாவம் தயாநிதி மாறன் பேசியிருக்காரு. அதனால நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் திட்டமிட்டு ஏதோ ஒன்றை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இந்த பக்கம் வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அவன் பயன்பற்றக்கூடாது. இந்த பக்கம் எக்கனாமிக்கலி கேஸ்ட் வைஸ் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவன் அவனுக்கும் ஜாதி ரீதியாக லோன் போயிடக்கூடாது. அப்போ யாருக்கு போகணும்? உங்கள் எண்ணம் யாராக இருக்கு? எனக்கு இதில் உங்கள் மேலே சந்தேகம் வருகிறது, உங்களுடைய சிந்தனையில் சந்தேகம் வருகிறது. நான் கேட்குறேங்க, இப்போது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் நீங்கள் 1000 சொல்லுங்கள், அதுக்கு நாடார் பேங்க்னு பேர் இருக்கா இல்லையா? எழுத்து முடியலாமா? கரூர் வைசியா பேங்க்னு பேர் இருக்கு, எழுத்து முடியலாமா? பல பெனிஃபிட் ஃபண்ட்ஸு கேஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு தாங்க எழுத்து முடியலாமா? அதனால் இது ஒரு ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படினாலும் வரலாங்க. யாருக்கு வரலாம்? யாருக்கு தேவையோ அவனுக்கு கொடுக்குது. நீ ஜாதி ஆகையினால உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், இந்த ஜாதியில் இருந்திருக்கிற இந்த ஜாதியில இருந்து அதே ஜாதியை சேர்ந்த தொழிலை பண்றேங்கிற உனக்கு லோன் கொடுக்க நான் உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னால் இதை விட சமூக அநீதி கிடையாது. ஆகையினால விஸ்வகர்மாவுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது சமூக அநீதி. ஏன்? அதையும் காரணம் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது ஜாப் ரிசர்வேஷன், அந்த காலத்தில் இருந்ததுங்க ட்ரேட் ரிசர்வேஷன். அந்த ஜாதிங்கிறது ஒரு வகையில் ட்ரேட் ரிசர்வேஷன். ஸ்மித் வேலையை பார்ப்பான், கார்பெண்டர் வேலையை பார்ப்பான், கோல்டு ஸ்மித் வேலையை பார்ப்பான், வாணிப செட்டியாரை பார்ப்பார், எண்ணெய் செட்டியாரை பார்ப்பார். இது ஒரு விதமான ட்ரேட் ரிசர்வேஷன். இதை ஒழிச்சது யாரு? பிரிட்டிஷ்காரன். ஏன்னா இதில் ஒரு எக்கனாமிக் இம்பேக்ட் இருந்தது, எக்கனாமிக்கல் வைப்ரன்சி இருந்தது, அதில் ஒரு டெக்னிக்கல் நோகம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு. அப்போது அந்த பிரிட்டிஷ் எதை ஒழித்தானோ அது மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் இந்த அரசாங்கம் ஜாக்கிரதையாக இருக்கிறது. கைவினை கலைஞர்கள் வரக்கூடாது, சிற்பிகள் வரக்கூடாது, நாதஸ்வர கலைஞர்கள் வரக்கூடாது, இசைக்கலைஞர்கள் இப்போது நான் ஒரு நாதஸ்வர கலைஞர் சார், நான் எனக்குன்னு ஒரு சின்ன ட்ரூப் வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் ஒரு தவள் வாங்கிறது கூட நான் லோன் போடணும், என்ன பண்ணணும்?
நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? ஒரு வயலின் வாங்கணும் சார், நான் ஒரு வீணை வாங்கணும் சார். என்ன சார், நான் என் பேங்க்கில் போய் வீணை வாங்கணும்னு நான் கடன் வாங்க முடியுமா சார்? நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லை, இந்த வீணை செய்யக்கூடியவரே கூட இப்போ லோன் வாங்கலாமே. அந்த ஆன்டிக்ஸ் ஒர்க்கு அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு தானே இப்போ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க, நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வீணை செய்யறவர் பாரம்பரியமாக ஒரு எத்தனை குடும்பம் இருக்கும்? மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் 500 குடும்பம் இருக்குமா? கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இதுதான் சமூக அநீதி. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்றை ஒழிக்க விரும்புகிறீர்கள். அதாவது ஒளிஞ்சு போயிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, ஆஹா மோடி அரசாங்கம் அதை வாழ்வித்து விடுமோ, வீணை திரும்பி வந்து விடுமோ, நாதஸ்வரம் திரும்பி வந்து விடுமோ, சிற்ப சிலைகள் உடன் சிலைகள் திரும்பி வந்து விடுமோ, கல் சிலைகள் திரும்பி வந்து விடுமோ, அப்படி நீங்கள் பயப்படுவது உங்கள் கண்ணில் தெரிகிறது. பாரம்பரியம் திரும்பிவிடும், மத மாற்றம் தடைபட்டு விடும் என்ற பயம் திமுக கண்ணில் தெரிகிறது. ஆகையினால்தான் அவங்க கைவினை கலைஞர்களை எதிர்க்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இது சமூக நீதிக்கு எதிரானது என்று நான் என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தோணலாம். ஆனால் என்னுடைய பார்வை இதற்காகத்தான். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அதுதான் பண்ணால் அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அப்போனா நீங்கள் வந்து மத மாற்றத்தையும் இந்த ஏழ்மையையும் தொடர்பு படுத்துறீங்களா? ஆமாங்க, அவங்க நாளைக்கு இந்த தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்தால் தானே அப்புறம் எந்த தொழிலும் இருப்பாங்க, மதம் மாற்ற முடியும். எப்படி தீப்பெட்டியை ஒழிச்சது மாதிரி இந்த பட்டாசு தொழிலை நசுக்குனது மாதிரி அடுத்தது இது மாதிரி ஒவ்வொரு தொழிலாக ஒழிச்சுட்டா அங்கே மிஷினரி உள்ளே போக முடியும், மற்றவங்க போக முடியும். கனிமொழி பேசுகிறார்கள் என்றால் நான் அவர்களோட சந்தேகத்தோட அவர் சர்ச்சை இணைத்து தான் நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்க்குறோம், குறிப்பாக வட மாநிலங்களில் பல மசூதிகள், தர்கா, இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்துக்கள் குற்றச்சாட்டு இருந்தது. இது வந்து முகலாய காலத்தில் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டது, இல்லைன்னா ரொம்ப ரீசெண்டாக ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலோ இல்லை 100 வருடங்களுக்கு முன்பாகவோ ஒரு கோயிலாக இருந்தது மசூதியாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத கிளைம் பண்ணிட்டு வராங்க. முதல்ல வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ணுவாங்க, ஒரு பேசுவாங்க, எழுதுவாங்க அப்படின்னு இருந்தது போய் இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து லீகலாக நம்ம அணுகணும்னு ஒரு முயற்சி, இந்த ஆக்டிவிசம் ஒன்று வந்திருக்கு. அதன்படி இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இதுக்காக வழக்கு தொடுக்கிறாங்க. இப்போ முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்ன சொல்லுது, இது மாதிரி பல பேர் இப்போ கிளைம் பண்ணுறாங்க. அதனால் ஹைகோர்ட்லாம் இது மாதிரியான கேஸையே எடுத்துக்கக்கூடாது, வழக்கு தொடுத்தா கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு நீங்கள் ஒரு உத்தரவை பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு ஒரு ரைட் இருக்குன்னு நான் கிளைம் பண்ணுறேன், இந்த கேஸை எடுத்துக்காதீங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எடுத்து விசாரிக்கிறதானே உங்களுடைய கடமை. அப்போ எங்க பயம் வந்தது, அயோத்தி தீர்ப்பு வந்த நேரத்தில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து போய், ஏதோ ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்றைக்குள்ளே நரசிம்மராவ் ஆட்சி வழிபாட்டு தலங்கள் 47 இருந்தால் அதே ஸ்டேட்டஸ்குள்ளே இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஏன்னா புதுசாக, ஏன்னா அன்னைக்கு வந்து விஸ்வந்து பரிஷத் சொன்னது 33,000 கோயில்கள் இருக்கின்றன, 30,000 கோயில் இருக்குங்க, நாங்கள் 3 கோயிலை கேட்குறோம், அயோத்தியை கேட்குறோம், மதுரா கேட்குறோம், காசி கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பயம் வந்தது. இந்த 30,000த்தையும் நாளைக்கு கேட்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். 47ல் என்ன இருந்ததோ அது. பொதுவாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அந்த சட்டத்தையே செல்லாது என்று அறிவிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது. இவரோட சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள், அவ்வளோதான். இந்த சட்டம் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனா இல்லையா, அரசியலமைப்பு பெஞ்சுக்கு போச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. அப்படியானால் இன்னைக்கு என்ன ஆகுது, அந்த விழிப்புணர்வு வந்தவர்கள் 47 இல்லைங்க, இது காலகாலமாக எங்கிட்ட இருந்ததுங்க, திருப்பி மீட்டு கொடுங்க கேஸ் போடுற எண்ணிக்கை கூடியிருக்கு. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. நீங்க இழுத்து நான் வந்து ஒரு திரையை போட்டுட்டேன்னா அதை திறந்து யாரும் வரக்கூடாது, வந்தா பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் பண்றேன். வந்துட்டான் பார்க்கறான், அதனால கேஸ் போடுறான். அப்ப நீங்க அதை நடத்தி தான் ஆகணும். அப்போ இஸ்லாமியர்கள், அதாவது நான் மீண்டும் தான் சொல்றேன், ஜிகாத்திகளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க வரலாற்றுல எல்லா தப்பும் பண்ணுவோம், ஆனா நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, காலம் கடந்து போச்சு, இனிமே கேட்கக்கூடாது. எப்போனாலும் அது கேட்டுத்தானே ஆகணும். கேட்கறதுனா நீங்க
என்னைக்கோ எத்தனையோ எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஆரியன் வந்தான், பிராமணன் வந்தான், அதுக்கு இன்னைக்கு கூட நான் வந்து எக்கனாமிக்கலாக ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நீ நேற்று தானேயா என் கோயிலெலாம் இடிச்சுட்டு போயிருக்கேன் நான் கேட்கக்கூடாதா? அப்போ நீங்கள் வந்து ஆரிய திராவிடத்தை பேச மாட்டேன்னு ஒரு இஸ்லாமியன் சொல்லிவிடுவாரா? இங்கே இருக்கிற அரசாங்கம் சொல்லிவிடுமா? கடந்த காலத்தை நாங்கள் பேசக்கூடாதுன்னா ஆரிய திராவிடன் ரேசே பேசக்கூடாது, இன்னைக்கு எல்லாரும் இந்தியனை பேசிட வேண்டியதானே? அது பொய் என்று தெரிந்தே பேசிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ இந்த மசூதிக்குள்ள என்ன இருக்குன்னு ஆதாரத்தை சமர்ப்பிச்சுட்டு சார், ஆதாரமே இல்லாத ஆரியன் திராவிடன் ரேச பேசுவார்களாம். ஆதாரத்தோடு இது இஸ்லாமிக் இன்வேஷன் என்று கிடைத்தால் அதை எடுக்கக்கூடாதாம். அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? நீங்கள் எங்கே மிளகா அறக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நாமே ஆண்டு விட்டோம். ஆண்ட பிறகு நான் பொதுவாக இதான் சொல்லுவேன், இந்த ஆண்ட பரம்பரைங்கிறதே பிரிட்டிஷ்காரன் எப்படி ஏமாத்திருக்காங்கிறதான். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த ஆண்ட பரம்பரைன்னு யார் சொல்கிறா? இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லட்டும், இஸ்லாமியர்கள் அதுவே பேக்வேர்டு கம்யூனிட்டி இருக்குது, அவங்களுக்கு ரிசர்வேஷன் போய் சேரலை அப்படின்னா ரங்கநாத் மிஸ்ரா சொன்னார்னா, ஆண்ட பரம்பரையினர் எப்படி எஜுகேஷனில் பின்னால் போனாங்க கேள்வி வருதா இல்லையா? சரி, எங்கள் வன்னியர்கள், எங்கள் கோணார்கள், இவங்கெல்லாம் கூட எங்களை ஆண்ட பரம்பரைன்னு தான் சொல்கிறேன். சவுத்தில் தேவமார்கள், இவர்களெல்லாம் மன்னர்களாக இருந்திருக்கா, குறுநில ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்க. எப்படி பேக்வேர்ட் ஆனாங்க? அப்போ பிரிட்டிஷ்காரன் யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை என்று சொன்னானோ அவனெல்லாம் திட்டமிட்டு பேக்வேர்டாக மாற்றினான். இதை நாம் படிக்கலை. யாரெல்லாம் ஃபைட்டர் ஸ்பிரிட் இருந்ததோ, 6க்கு ஃபைட்டர் ஸ்பிரிட் இருந்தது, அவங்கள வந்து சர்தார்ஜி ஜோக்குன்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தான். பிராமின்ஸுக்கு ஃபைட்டர் ஸ்பிரிட் இருந்தது, அவங்கெல்லாம் வந்து இந்த பரமார்த்த கதைகளை சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தான். அதாவது யார் ஃபைட்டரோ அவங்களை இழிவு பொருளாக்கி, யார் நல்ல வேலராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பேக்வேர்டாக மாற்றி ஒரு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டான். இந்த அநியாயத்திலிருந்து இந்த சமுதாயம் எப்போ வரப்போகுது, மீண்டு அது மீட்பதற்கான காலம் வந்து விட்டது என்பதை ஜிகாதிகளும் எவாஞ்சலிஸ்டுகளும் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இதை மேலே மேலே கேஸ் வந்ததா இப்போ அஜ்மீர் தர்கா மேலே கேஸ் வந்தாச்சு. அஜ்மீர் தர்கா மேலே கேஸ் வந்ததுன்னா கேஸ் ஓப்பன் டு கோர்ட்னு வரும்போது பயம் இருக்கிறது. அப்போது இது நியாயம், நான் பயம் நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நீதி வரணும்ல, எதாக்காலும் பழைய ஸ்டேட்டஸ்க்கு ஒன்று போகணும்ல. நீ வந்து இந்தியா என்ற ஒரு நாடே இல்லை, இந்தியா என்பது ஒரு பழைய ஸ்டேட்டஸில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ ஏன் பழைய ஸ்டேட்டஸை பற்றி பயப்படுற? ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே ஹேஷ்டாக் தான், எஸ் இந்தியா இஸ் இந்தியா, ஐ அக்செப்ட், இனிமேல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். உனக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டமா? எனக்கு புரியவே இல்லை. அதனால் இது ஓவர் ஆக்டிவிசம். எங்கள் மேலே எந்த கேஸ், அதாவது இது வந்து ஒரு விதமான மிரட்டல், நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள், அவ்வளோதான். ஆனால் ஏன்னா இந்த நீதிமன்றத்தை மிரட்டி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. 2019 எலெக்ஷனுக்கு முன்னாலே அயோத்தி தீர்ப்பு வரக்கூடாது என்று கபில் சிப்பல் மூலமாக தீபக் மிஸ்ரா மிரட்டினார்கள். அப்படித்தான் நாம் பார்த்துருக்கோம். அதனால் இது மிரட்டல், ஆனால் உண்மை வரக்கூடிய காலம் வந்து விட்டது என்று தான் நமக்கு தோணுது. நமது அண்டை நாடு பங்களாதேஷ் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டம், மாணவருடைய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜனநாயகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹசீனாவுடைய ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவுடைய ப்ராக்சியோடைய யூனுஸுடைய தலைமையிலான ஆட்சி இப்பொழுது போயிட்டுருக்கு. அந்த ஆட்சி வந்த பிறகுலேருந்து தொடர்ச்சியாக இந்துக்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதிகள் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. 24 மணி நேரத்தில் 3 கோயில்களை முந்தானத்தை கூட இடிச்சிருக்கிறாங்க பார்க்குறோம். இந்துக்களுக்காக குரல் கொடுத்த சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் என்னென்னா, அவருக்கு சாப்பாடு கொடுக்க போன அவருடைய உதவியாளர்கள் 2 பேர், அவங்களும் சுவாமிஜி, அவங்களையும் இப்பொழுது கைது செய்திருக்காங்கன்னு இப்போ தற்போதைய அந்த செய்தி சொல்லுது. இன் மீன் டைம் இஸ்கானையே பேன் பண்ணால் அது வந்து ஒரு அடிப்படைவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த அரசு முற்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இஸ்கானை பேன் பண்ண மாட்டோம் என்று சொன்ன பங்களாதேஷ் டாக்கா ஹைகோர்ட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா
இஸ்கான் என்பதே ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு தான். இன்டர்நேஷனல் ஆன்மீக அமைப்பு, ஆன்மீக சேவை அமைப்பு. எல்லா இடத்துலையும் அவங்க சாப்பாடு போடுறாங்க. தமிழ்நாட்டில் கூட அக்ஷய பாத்திரத்தில் நாங்கள் சாப்பாடு போடுறோம். நாங்கள் வழக்கம் போல் திராவிட அரசாங்கம் வந்து அவங்க சாப்பாடு போட்டால் ஏழைகளுக்கு சோறு போயிடும், நான் போடக்கூடாதுன்னு எங்க சமூக நீதி பாருங்க. கவர்னரே சொல்லி காமிச்சிட்டாரு. அப்போ இவங்கிட்ட சமூக நீதி இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதாவது சாகரவன் சாகணும், நான் யாருக்கு கொடுக்குறேனோ அதுதான் நீதிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு சமூக நீதி. இந்த பங்களாதேஷில் ஏகப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னம் பாலித்து வந்தது இஸ்கான். சார், அங்கே இருக்கிற இந்து கம்யூனிட்டி வெறும் மைனிஸ்கூலிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி, மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு எப்படி ஆபத்தாக இருப்பாங்க? அப்போ அங்கே சகிப்புத்தன்மை இல்லை என்பது தானே ஜிஹாத்திகள்கிட்ட தெரிய வருது. இதை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களுக்கு ஹமாஸில் பிரச்சனை வந்தால் பேசுகிறான், பாலஸ்தீனில் பிரச்சனை வந்தால் பேசுகிறான். ஹிந்துக்களுக்கு பங்களாதேஷில் பிரச்சனை, ராகுல் காந்தி வாய் திறக்கலை, ஸ்டாலின் வாய் திறக்கலை, மமதா வாய் திறக்கலை, கம்யூனிஸ்ட் கட்சி வாய் திறக்கலை. ஏன்னா இந்துக்கள்லாம் மனிதர்கள் இல்லையா? அப்போ பங்களாதேஷில் இப்போ என்ன நடக்குது? இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குன்னா, ட்ரம்ப்பினுடைய வெற்றி டீப் ஸ்டேட்டினுடைய தோல்வி என்று பார்க்கப்படுகிறது. டீப் ஸ்டேட்டை ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும்னு பட்ட. ஏன்னா டீப் ஸ்டேட்டை கூட ஜிஹாத்திகள் இனிமேல் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? இஸ்கானை எடுத்துக்கொண்டு இஸ்கானை அமைக்கினால் என்ன, இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு முக்கியமான ஒரு இடமா துளசி கப்பார்ட்ட ட்ரம்ப் தூக்கி வைக்கிறாரு. ஷீ இஸ் a staunch follower of இஸ்கான். அமெரிக்காவுக்கு கோவம் வரணும்னு பார்க்குறாங்க, இந்தியாவுக்கு கோவம் வரணும்னு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் கோவம் வந்து பங்களாதேஷ் ஏதாவது வந்தால் ஓர கத்தரும்னு பார்க்குறாங்க. அப்போது இது ரியாக்ஷன். ஆகையினால தான் அங்கே ஆளக்கூடிய முகமது யூனஸ் இதை அனுமதிக்கிறார். ஏன்னா அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க மேலே கோபத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா அவர் யாரு கூட இருந்தார்? பைடன் கூட இருந்தவர், பராக் ஒபாமா கூட இருந்தவர். சார், அவங்களால இங்கே வச்சிருக்க அமெரிக்காவுக்கு தலைவலி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்கு தலைவலி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ அவர்கள் இந்துக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் வெறும் இந்துக்கள் மீது நடத்தக்கூடக்கூடிய தாக்குதல் மட்டுமல்ல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த தாக்குதல் எந்த விதத்திலையும் இந்துக்கள் அங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானவர்கள் அல்ல என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தாக்குதலை தூண்டி விடுகிறார்கள்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டர்மாயில் கொண்டு வரணும்னு தான் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அப்போ நமக்கு நல்லது நடக்குது. இங்கே எவன்லாம் இந்துக்கு பேசுகிறான்னு நாமளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு சர்னிங் ப்ராசஸில் நமக்கு நல்லது தெரிகிறது. இன்னைக்கு பங்களாதேஷில் நடப்பது எத்தனிக் கிளீனிங் என்று சொன்னால், விரைவிலேயே இந்த எத்தனிக் கிளீனிங்கை யார் பண்ணுறார்களோ அவர்களை கிளீன் பண்ணக்கூடிய காலமும் வரத்தான் செய்யும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். வேற மாதிரி இந்திய அரசாங்கம் இதை சீரியஸாக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ட்ரம்ப் இதை கண்டித்தார். கனடாவில் இந்துக்கள் மீது நடைபெற்ற தாக்குதலை கண்டித்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் பங்களாதேஷில் நடக்கிறது கண்டிக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. அப்போது ஒரு அந்த கிளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்பது ஒரு வித்தியாசமான கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். இதில் யார் வெற்றி பெறுவா என்று கேட்டால் ரொம்ப தெளிவாக தெரியும். யார் அழிவு பாதையில் போகிறார்களோ அவர்கள்தான் அழிந்து விட போகிறார்கள். அப்படித்தான் இப்போ சொல்ல முடியும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி எமர்ஜ் என்று நான் நம்புகிறேன். இதுவரை நாம் கேட்ட 5 கேள்விகளுக்கும் ஆக்கப்பூர்வமான பதில்களை நீங்கள் கொடுத்தீங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். நன்றி ராஜேஷ்.